பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தாய் கிழவி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் பார்த்துடலாம். அதனைத் தொடர்ந்து யூத் திரைப்படத்தோட வசூலை 2வது நாள் 3வது நாள் வசூலையும் பார்த்துடலாம். சூப்பரான வசூல் கொடுத்துருக்கு எல்லா திரைப்படங்களுமே, புதிய திரைப்படங்கள். திவ்யா என்ற திரைப்படம், இந்த திரைப்படம் அருமையான ஒரு திரைப்படங்க. ஒரு கதைகளத்திலே ஒரு ஆடுகளமாக அமைந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டு கொஞ்சம் நார்மலான பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 1 கோடி கிட்ட வசூல் அடிச்சிருக்குங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்மலான டிக்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஆகிடுது. பொதுவாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் பட்ஜெட்டு குறையாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் 90லேருந்து 1 கோடி வரை அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படத்தோட வசூல் எடுத்திருக்கு. சூப்பரான ஒரு கலெக்ஷன்லாம் சொல்லலாம். படம் தேட்டரில் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் என்ற திரைப்படம். லேடிஸ் கதாபாத்திரமாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் 2வது வாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு அருமையான ஒரு ஆடுகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம். படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச ஒரு பட்ஜெட் தான். ஆனால் படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1.5 கிட்ட ரீச் பண்ணியிருக்கு. சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கு. கதைகளத்தில் ஒரு காமெடி, ஒரு நகைச்சுவை எல்லாம் இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 மேலே வசூல் எடுத்துருச்சு. ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வசூலை நல்லா வாரி கொடுக்க திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பாசிட்டிவான ரிவ்யூ கிடச்சி ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கு. பட்டி தொட்டிலாம் கலக்கி கொண்டிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களில் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக மோரி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் பொதுவாக புதுமுகங்களாக இருந்தாலும் படத்தில் ஒரு ரணகலமான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் தான். திரையரங்கு கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் 2வது வாரமாக இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 18 வசூலை பொறுத்த வரைக்கும் 70 லட்சம் கிட்ட வசூல் கொடுத்துருங்க. திரையரங்கு கம்மியாக கொடுத்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு திரைப்படமே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ மக்களிடையே கிடைச்சிருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகாலில் தவிர மற்ற திரையரங்கில் கொஞ்சம் ஓரளவு போயிட்டுருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு எல்லாம் பல முறை திரும்பி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படம் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா கொலை சேவல் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். 2வது வாரம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். பொதுவாக திரையரங்கள் அதிகமாக கொடுத்தும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூலை பொறுத்த வரைக்குமே 2 கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் தான் சொல்லணும். வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. சூப்பர் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா யூத் திரைப்படம். பொதுவாக கருணாஸ் அவர் பையனை வச்சு எடுத்துருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். யூத் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கதைகளத்தை கொடுத்துருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி. 3 திரைப்படத்தை மாதிரி தான் இருக்கும். படத்தில் ஆடுகளமாக ரணகலமாக இருக்கும். படத்தோட பட்ஜெட் குறைஞ்ச பட்ஜெட் தான். படத்தை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 4 கோடி கிட்ட வசூல் அடிச்சிருச்சு. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமாக கருதப்படுகிறது. பொதுவாக பாசிட்டிவான ரிவ்யூ தான் எல்லாருக்கிட்டையுமே கிடைச்சிருக்கு. யூத் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாகவும் திரையரங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யூத் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான். படத்தில் பாடலும் சரி, படமும் சரி நல்லா அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாலும் வேர்ல்டு லெவலில் அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் 4.5 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருக்குங்க. சூப்பரான ஒரு திரைப்படம் தான். பட்ஜெட்டு ரொம்ப ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டு தான். படம் பெரிய லெவலில் ஒரு கொண்டாடப்படும் அளவுக்கு வெற்றி நடைபெறுகிறது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா தாய் கிழவி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல வசூல் ஆரி குமிச்சிருச்சு. பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 78 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருச்சு. சூப்பரான ஒரு கலெக்ஷன். அப்ராக்சிமேட்டாக வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படத்தை 85 கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்கு. தாய் கிழவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியனுக்கு மேலே புக்கிங் ஷோவே அதிகமாக ஆயிருக்கு. அந்த அளவுக்கு தரமான சம்பவங்களை செய்த தாய் கிழவி திரைப்படம் வசூலையும் சரி சூப்பரான ஒரு கலெக்ஷன். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா சரத்குமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமே சொல்லலாம். அந்த அளவுக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. இப்பவும் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் திரையரங்கில் வெற்றி நடைபெறுகிறது. சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் என்றாலே தாய் கிழவி திரைப்படம் தான். திரையரங்கில் வசூலை வாரி குமிக்கும் அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதிய திரைப்படங்களோட வசூலை பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் தான் பார்த்தோம். எந்தெந்த திரைப்படங்கள் எந்தெந்த வசூல் என்று அப்புறம் சில கருத்துக்களை பார்த்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். புதிய திரைப்படங்களோட வசூல் தான் இந்த வீடியோவில் பார்த்தது. ஓகே, பாய்.